தீபரவற்றும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் திருமேனி. இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக தோழர் பிரசாந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் தோழர். அதிமுக பொதுச் செயலாளர் சக தோழர்களோடு டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. அதிமுக கட்டடத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனவரு அமித்ஷாவையும் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய லிங்க் என்ன? அமித்ஷா ரொம்ப ஓப்பனா என்ன சொல்றாருன்னா, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பேசுறாரு. ஆனா ஒருவேளை கூட்டணிக்காக தான் சந்திக்க போனீங்களான்னு சொல்லிட்டு எடப்பாடி கிட்ட கேட்டா, இல்லைங்க, நான் கட்டடத்தை தான் பார்க்க போனேன், நான் அமித்ஷாவை வேற விஷயமா பார்க்க போனேன் அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம எப்படி பாக்குறது? இல்ல, இதுல முத எனக்கு ஒரு சந்தேகமே என்ன அப்படின்னா, கூட்டணிக்கு பார்க்க போனோம் அப்படின்றத ஒரு பகிரங்கமா சொல்றதுல இவருக்கு என்ன பிரச்சனை? ஆமா, ஏன்னா இவர் கூட்டணிக்கு தான் பார்க்க போயிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, இவர் பார்த்த அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல அமித்ஷா ஹிந்தியிலையும் தமிழையும் இவர் ட்வீட் பண்றாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்தால் தமிழ்நாட்டில இந்த மது வெள்ளமும் ஊழலோட விஷயத்தையும் நாங்க ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்றாரு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி நேரடியா போய் அமித்ஷாவை சந்திக்கிறதுன்றது தமிழ்நாட்டோட தலையாய பிரச்சனைகளை பேசுறதுக்காக இருக்காது. கண்டிப்பா கூட்டணிக்காக தான் இருக்கும். அப்படி தமிழ்நாட்டோட தலையாய பிரச்சனையை பேசணும் அப்படின்னா, அதை சட்டசபையிலே எதிர்மனுதாரரா இருக்கும்போது, எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது அதை பேசிக்கிட்டு தான் இருந்தாரு. இது நேரத்துல டக்குன்னு எதுக்கு அங்க போனாரு அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எழுது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இவர் போக வேண்டிய காரணம் வேற ஒண்ணுமே இல்லை. பயம் வந்துருச்சு. தமிழ்நாட்டுல இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப வலுவான ஒரு இயக்கமா இருக்கு. மக்களுக்கு என்னவா இருந்தாலும் நேரடியா ஒன்றிய சேர்த்து போராடுது. அந்த மாதிரியான சூழல்ல தமிழ்நாட்டுல கால் ஊன்றதுக்கான எல்லா வேலைகளையும் ஒன்றிய அரசு இருக்கிற பிஜேபி பாக்குது. அப்ப வேற வழி இல்லாம அதிமுக கூட இணையணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த பயத்தின் காரணமாக தான் துண்டக்கான துணியக்கான இங்க இருந்து கிளம்பி அங்க ஓடி போனதா நான் நினைக்கிறேன். எனக்கு தோழர் ஒரே ஒரு கேள்வி. ஒருவேளை பிஜேபியோட கூட்டணியும் அதிமுகவும் பிஜேபியும் வருகிற தேர்தலில் கூட்டணி வச்சா தமிழ்நாட்டு மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் அதை ரொம்ப கேலிக்கூத்தான ஒன்னாத்தான் பார்ப்பாங்க. நிச்சயமா இது என்னுடைய பாணியில நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இனி எந்த காலத்திலும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்காதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கிற போது ஒரு சாதாரண அடிப்படை அதிமுக தொண்டனினுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்குது அப்படின்னா, பாஜக கூட நம்ம கூட்டணி வைக்கவே கூடாது. கூட்டணி வச்சோம்னா நம்மளுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய ஒரு கேடு. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பாஜக அப்படிங்கிறது ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி. ஏதாவது ஒரு பார்ட்டி மேல போய் உட்காருவாங்க, அதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சி எடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் 2 கட்சிகள் இன்னைக்கு பிரதான கட்சிகளாக இருக்கிறது. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. அதில் ஒன்றாக இருக்கக்கூடிய அதிமுகவை உடைத்து அதனுடைய ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இன்றைக்கு பாஜக இத்தனை திட்டங்களையும் தீட்டிக் கொண்டிருக்கிறது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி மிக வசமா போய் சிக்கிட்டார். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அதிமுக அப்படிங்கிறது பல கூறுகளா உடைஞ்சு கிடக்குது. அதுல ஒரு கூறா சொல்ல போனா டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் ஏற்கனவே பாஜக அணியில ஐக்கியமாயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஜி.கே. வாசன் போன்றவர்கள் பாஜக கூட்டணியில் ஐக்கியமாயிருக்கிறார்கள். இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் வருது. காரணம் என்னன்னா, திமுக கூட்டணி நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இவ்வளவு ஒரு வலுவான கூட்டணியா இருக்கும்போது அதை எதிர்கொள்வதற்கு நாம் என்ன செய்தால் அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியும்? இப்போ ஒரு 60 சீட்டு வச்சிருக்காங்க. குறைஞ்சபட்சம் அந்த மாதிரியான ஏதோ ஒரு இடத்துல வந்தாதான் அடுத்த வாட்டியாவது நம்மளை மக்கள் மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அப்படியாகத்தான் நான் பார்க்கிறேன். இல்ல தோழர், எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப குரூசியலான ஒரு டைம் இது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு நல்ல தலைவரா தமிழ்நாட்டுல ஒரு பிரதான கட்சி அதிமுக நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயமான மிக முக்கியமான தேர்தல் வருகிற 2026 தேர்தல். அப்படி இருக்கிற சூழல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ரொம்ப குரூசியலான விஷயம் நான் எதை சொல்றேன் அப்படின்னா, திரு ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க 3 பேரையுமே கட்சியில இணைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டாரு. ஆனா பிஜேபி இதை ரொம்ப வலுவா இயக்குறாங்க. இவங்க 3 பேர் இணைஞ்சா இன்னும் ஓட் பேங்க் கூடும், நம்ம வலுவா திமுக எதிர்க்கலாம் அப்படின்ற ஒரு பாணியில அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறாங்க, ஒரு நகர்வை பண்றாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது அதிமுக காரங்களுக்கோ இல்ல தொண்டர்களுக்கே பெருசா பிடிக்கல. அதை சமீபத்துல
கடந்த தேர்தல்ல ராயபுரத்துல வந்து நிற்கும் போது திரு ஜெயக்குமாரே சொன்னாரு, என்னோட தேர்தல கிட்டத்தட்ட என்னோட எலெக்ஷன் கேண்டிடேட்டா நிக்கிற என்னோட தொகுதியில, ராயபுரம் தொகுதியில கிட்டத்தட்ட 40% சிறுபான்மையினரோட ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டெல்லாம் பறி போனதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, பிஜேபியோட நாங்க அலைன்ஸ் வச்சதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் இவங்க 2 பேரும் தனித்தனியா இருக்கும்போது பார்க்கிற பார்வை வேறு. ஆனா இவங்க 2 பேரும் ஒண்ணா சேரும்போது மக்களையும் தாண்டி அந்த இயக்கத்தோட நிர்வாகிகள், இயக்கத்தோட தொண்டர்களுக்குமே அந்த ஒருங்கிணைப்பு இருக்காது. அதாவது ஒரு கூட்டணின்ற பலமே என்ன அப்படின்னா, கட்சி தலைமைகளை விட கட்சி தொண்டர்கள் நல்லா பலமா இருந்தாதான் அது வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். அப்படி ஒரு பிரகாசமா இருக்காத சூழல் இருக்கும்போது இவங்க எப்படி வலுப்பெறுவாங்க? ஏன்னா தமிழ்நாட்டுல சமீபமா திருப்பரங்குன்றம் இஷ்யூலுமே பாத்தீங்க அப்படின்னா சிறுபான்மையினர் ரொம்ப தாக்கி தான் பண்ணாங்க. ரொம்ப தாக்கி தான் பேசுறாங்க. இப்ப வரைக்குமே சிறுபான்மையினரோட ஓட்டுன்றது பிஜேபிக்கு சுத்தமா இருக்காது. அதே நேரத்துல தமிழ்நாட்டு மக்களும் இப்ப வந்து ரொம்ப நேர் எதிரா இருக்கிறாங்க. அவங்களோட கொள்கைகளுக்கும் அவங்க செய்யற செயல்பாடுகளுக்கும். அப்படி பார்க்கும்போது அதிமுகவும் பிஜேபியும் சேர்றதுன்றது மிகப்பெரிய பலவீனம் தானே, அது பலம் அல்ல. அதைத்தானே நீங்களும் சொல்றீங்க. அதேதான் நானும் சொல்ல வரேன். நீங்க சொல்ற அதே பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா, சிறுபான்மையினர் அவர்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது ஒரு 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 பெரும் ஒரு சதவீதம் வந்து எப்பவுமே வந்து அதிமுக பக்கத்துல இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரையில். அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, இவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்ததற்கு பிறகு சிறுபான்மையினருடைய அந்த ஓட்டு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க திமுக பக்கம் வந்துருச்சு. இப்போ அது வந்து அவர்களுக்கு பலவீனம். 2வது சிறுபான்மையினர் ஓட்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. பாஜகவோடு கூட்டணி வைத்ததற்கு பல அதிமுக தொண்டர்கள் தொடர்ந்து எதிர்ப்பை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, நம்ம வந்து ஏன்னா அடிப்படையில வந்து அதிமுக அப்படிங்கிற கட்சி வந்து பாத்தீங்கன்னா திராவிட பின்னணியில இருந்து வந்ததுதான். திமுகவில இருந்து வந்தவர்கள் பல பேர் அங்க இருக்காங்க. அப்போ அந்த குடும்பங்களினுடைய வழியில் வந்தவர்களுக்கு பாஜக போன்ற தேசிய கட்சிகளோடு, இன்னும் குறிப்பாக சொன்ன போனால் பாஜகவோடு கூட்டணி வைப்பதில் எந்த அளவிலும் உடன்பாடு கிடையவே கிடையாது. காரணம் என்னன்னா, அதற்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்களே மிக தெளிவாக சொல்லிவிட்டு போயிருந்தார், பாஜகவோடு எந்த காலத்திலும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு. அப்போ அந்த அம்மையாரை தலைவியாக ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் ஒருபோதும் பாஜகவோடு கூட்டணி வைக்க உடன்படவே மாட்டார்கள். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வேற வழி இல்லாம அமித்ஷா சொன்னா சரிங்க யசமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிற நிலைமையிலதான் இருக்கிறாரே ஒழிய, அவருக்கு வந்து இதை விருப்பப்பட்டு போய் செய்வதாக எனக்கும் தெரியவில்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரா இருக்கட்டும், இல்ல ஒரு சில கொங்கு மண்டலங்களில் கொங்கு மாவட்டங்களில் எஸ்பி வேலுமணி, அதே போல தங்கமணி போன்ற மணி பிரதர்ஸும் வந்து மிக நெருக்கடியை கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம பாக்குறோம். இன்னும் ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து நம்ம பாஜகவோட கூட்டணி வைப்பதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபுளுன்ஸ வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து அந்த நெருக்கடியை வந்து எடப்பாடிக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிகிறது. இதெல்லாம் வந்து ஒரு காரணம். ஆனாலும் ஒரு பக்கம் வந்து அவருக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து எடப்பாடி அவர்கள் இந்த தலைமை ஏற்றதற்கு பிறகு மேற்கு மண்டலத்தில் வேணா அதிமுகவுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு வச்சுக்கலாமே ஒழிய தென் மாவட்டங்கள் எல்லாமே வந்து செல்வாக்கு அப்படிங்கிறது சரிய தொடங்கிருச்சு. குறிப்பாக வந்து அந்த டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் சேர்ந்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஓட்டுகளை எல்லாம் ஒரு கணிசமான தொகையை வந்து பிரித்து விட்டார்கள் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் எல்லாருக்குள்ளயும் பரவலாக இருக்கிறது. அப்போ அதிமுக வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத வெற்றி ஈட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்கள் தென் மாவட்டங்கள் கவனம் செலுத்தியாக வேண்டும். அப்ப அந்த ஓட்டுக்கள் வந்து வரணும், மறுபடியும் இந்த கூட்டணிக்கு வந்து முழுசா வந்து சேரணும் அப்படின்னு சொன்னா இப்ப டிடிவி ஓட்டு இருக்கும்போது அது இன்னும் ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அல்லது அதிமுகவை சேர்ந்தவர்கள் சிந்திக்கலாம். இதுவும் ஒரு காரணமாக. அதான் நீங்க ஓட்டுன்னு சொன்னா நான் வாக்கு சதவீதத்தை சொல்றேன். கிட்டத்தட்ட கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக வந்து கிட்டத்தட்ட 30% 35% இருந்துச்சு. பிஜேபி வந்து 8% இருந்துச்சு. கிட்டத்தட்ட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு தோராயமா ஒரு 42% வந்து அதிமுகவும் பிஜேபியும் ஒருங்கிணைந்து கூட்டினா ஒரு 42% வருது. இதே இது திமுகவோட கூட்டணி கட்சிகள் மொத்த ஓட்டையும் பார்க்கும்போது 47% இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 5% வித்தியாசங்களின் மூலம் தான் கடந்த தேர்தலில் திமுக தமிழ்நாட்டுல 39 தொகுதியும் புதுச்சேரி ஒரு தொகுதியும் சேர்த்து 40 தொகுதி ஜெயிச்சாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 42 இங்க ஒரு 47 வச்சாலும் ஒரு 5% தான் வித்தியாசம் வேறுபடுது. இந்த 5%
டிடிவி தினகரனாலேயோ இல்ல ஓபிஎஸ்னாலேயோ கொண்டு போய் சேர்க்க முடியுமானா சேர்க்க முடியாது. இன்னொன்னு, எப்பயுமே நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்குமான வாக்கு வங்கியோட சதவீதத்தை வச்சு நம்ம ஒப்பிடவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒருங்கிணைந்த ஒரு மாவட்டமா சேரும்போது, ஒருங்கிணைந்த 6 சட்டமன்ற தொகுதியா சேர்ந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதியா வரும்போது அங்க இருக்கிற ஓட் பேங்க் வேற. அதே தனித்தனி சட்டமன்ற தொகுதியா வரும்போது வேட்பாளரோட முகத்தை பார்த்துதான் அந்தந்த ஊரும் அந்தந்த பகுதியும் அந்தந்த மக்களும் ஓட் பேங்க் மாத்துவாங்க. சோ வாக்கு சதவீதம் வந்து இந்த கடந்த தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலாக நாடாளுமன்ற தேர்தல் ஒப்பிடலாம், சட்டமன்ற தேர்தல் வந்தா சட்டமன்ற தேர்தல் தான் ஒப்பிட முடியும். இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல இன்னைக்கு பிஜேபி ஏதோ ஒரு சதவீதம் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணமா அதிமுக இருப்பதாக நிறைய அரசியல் வட்டாரங்கள் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தல்ல 20 தொகுதி அதிமுக கூட்டணியோட பிஜேபி நின்றதுல 4 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க. அந்த 4 தொகுதியை சேர்ந்தவங்க இன்னைக்கு சட்டசபையில இருக்கிறாங்க. சோ சமீபமா பார்க்கும்போது நாடாளுமன்றத்துல சரி, இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் சரி, பிஜேபியோட வாக்கு வங்கி அதிகமா இருக்கு. நோட்டாவோட போட்டி போட்ட கட்சி பிஜேபி. இன்னைக்கு வாக்கு வங்கி கூடி இருக்குன்னா இதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக அதிமுக இருக்குதான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதை ரொம்ப நகைச்சுவையா சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு என்ன தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதிமுக இருந்தவர்களுக்கு எப்படி இருந்தாலும் வந்து பாஜக தான் வந்து அதிமுகவை இயக்குகிறது, அதற்கு எதற்கு நாம் அதிமுக இருக்குன்னா நம்ம நேரா பாஜகவுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு சில அதிமுகவை சேர்ந்தவர்கள் பாஜகவிற்கு போயிருப்பது என்பது உண்மைதான். அது மறுக்க முடியாத உண்மை. 200% உண்மை. அப்போ அந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு புரிதலும் இருக்கு. 2வது ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் வந்து என்னன்னா, அப்பட்டமாக பாஜகவை சார்ந்து இருப்பதும், பாஜகவிற்கு பின்னாடி நின்று கொண்டு அவர்களுக்கு வந்து பணிவிடை செய்வதும் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக அதிமுகவை ஏற்கனவே உறிஞ்ச தொடங்கி விட்டது. அது எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல. அது மறுபடியும் ஈடேறுவதற்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அவர்களுக்கு இன்னும் ஒரு பக்கபலமாக இருக்கும். ஏற்கனவே வந்து என்ன ஒரு பேச்சு அடிபடுது அப்படின்னா, எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றவர்களை பாஜக எப்போ விலைக்கு வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது செங்கோட்டையன் வந்து எடப்பாடிக்கு எதிராக திசை மாறியது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது இதில் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. இவர்களுக்குள்ளாக வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப அப்பட்டமாக அதிமுக பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்த்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இதை எடப்பாடி பழனிசாமி இதை வந்து எடப்பாடி பழனிசாமி கவனிக்கிறாரா, கவனிக்க தவறுகிறாரா அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. கட்சி வந்து இவ்வளவு பெரிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு காலம் வந்து ஆட்சியில் இருந்த கட்சி இன்றைக்கு வந்து இவ்வளவு பாழ்பட்டு போய்விட்டதே அப்படிங்கிறது அதிமுக தொண்டனுடைய வேதனையாகவே நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதே இதுலதான் நானும் கேள்வியை முன்வைக்கிறேன். அதாவது ஒரு ஆளுமை, நல்ல தலைவன் ஒரு நல்ல ஆளுமையா இருக்கணும்னு ஒவ்வொரு தொண்டனும் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி தன்னை ஆளுமையாக எந்த இடத்துலயுமே நிரூபிக்கவில்லை. அதுவும் பிஜேபியோட போய் மண்டியிட்ட அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கீழ்நிலையாதான் போய் அந்த மனுஷன் நிக்கிறாருன்றது தொண்டருக்கும் மக்களுக்கும் நல்லா தெரியுது. சோ ஒரு தலைவனா தன்னை நிலைநிறுத்த எடப்பாடி பழனிசாமி போராடுவதை விட அதிமுக கட்சியவே மொத்தமாக அடமானம் வைத்து பிஜேபியோட கட்சிக்கு கீழே தான் அந்த நிக்கிறாரு. இதுவே வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலவீனமா நான் பாக்குறேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன வேலுமணி, தங்கமணி இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா கொங்கு பெல்ட்டை சேர்ந்தவங்க. ஆனா தென் மாவட்டத்தையும் சரி, வட மாவட்டமா இருக்கிற அங்கிட்டு நான் சொல்ற பாமக பெல்ட் அந்த பக்கம் அதிக வாக்கு வங்கியா இருக்கிறவங்களும் சரி, இவங்க எல்லாரும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இடையில விஜய் கட்சிக்காரங்களும் இந்த டைம் புதுசா உள்ள வராது. சோ வாக்கு சதவீதம்ன்றது முன்ன பின்ன வேறுபடலாம். ஆனால் அதிமுகவிற்கு என்றுமே பிஜேபியோட அலைன்ஸ் வச்சா அது வாக்கு சதவீதம் குறையதான் தொடங்குமே தவிர்த்து ஒருபோதும் உயராது, ஒருபோதும் மாற்றம் ஏற்படாது. அதுவும் அடுத்த வாரம் வந்து பிரதமர் வந்து 8ஆம் தேதி ஏதோ தமிழ்நாட்டுக்கு வரதா, ஏதோ ரயில்வே திட்டத்தை ஓபன் பண்ண வரதா சொன்னாங்க. அந்த ஓபன் வர திட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி நேரடியா நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. ஒருவேளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்தால் நேரடியாக அவரை வந்து ரிசீவ் பண்ணா கண்டிப்பா இந்த கூட்டணி 200% உறுதி என்பது மக்களுக்கு வெள்ள வெளிச்சமா தெரிய வந்துருன்றது என்னோட தாழ்மையான கருத்து. அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க போறதில்லை. ஏன்னா இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஒரே ஒரு ஆண்டுகள் தான் இருக்கிறது. மிகச்சரியாக சொல்ல போனா
அப்ப அந்த ஒரு ஆண்டுகள் இருக்கும்போது அவர்கள் இப்போதிருந்தே இந்த தேர்தல் கூட்டணி போன்ற விஷயங்கள்ல வந்து முடிவை எடுத்தா மட்டும்தான் அடுத்த ஒரு வருஷத்துல வந்து அதுக்கான ஒர்க் அவுட் பண்ண முடியும். 2வது வந்து எடப்பாடி பழனிசாமி 2வது பாஜகவும் ஒரு ட்ரையல் பார்த்தது நாடாளுமன்ற தேர்தல்ல. நம்ம தனிச்சு நின்னோம்னா நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத எல்லாம் தனிச்சு பார்த்துட்டாங்க. அவங்க ஒரு ட்ரையல் பார்த்துட்டாங்க. அவர்களுக்கு தெள்ளத் தெளிவாக புரிந்து விட்டது. நம்ம தனிச்சு நின்னால் வந்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறது புரிஞ்சிடுச்சு. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, கூட்டணிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிய, "எப்பா தம்பி இங்க வாப்பா. இவ்வளவு நாள் நீ வந்து தனியா தனியா இருக்கிற மாரி நாடகம் போட்டுட்டு இருந்த. சரி பழையபடி வந்து எங்க கூடயே உட்கார்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நம்மாளும் சரிங்க எஜமா அப்படின்னு வந்து எப்படி இந்த அலாவுதீன் விளக்கு வந்து உரசின அப்படின்னா அந்த பூதம் வந்து கட்டுப்படுமோ, அதே போல நம்ம எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சொல்லுகிற அஹ், க- ஆட்டுகிற விசைக்கெல்லாம் வந்து ஆடத் தொடங்கி இருக்கிறார். அவ்வளவுதான். இது அப்படிதான் நம்ம பார்க்கணும். இதுவும் ஒரு நாடகம் தான். இவ்வளவு நாள் கள்ள கூட்டணியாக இருந்தார்கள். இப்பொழுது நிஜ கூட்டணியாகவே மாறப்போகிறார்கள் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அவர் 2வது வந்து எடப்பாடி நிறைய டிமாண்ட் வச்சிருப்பாரு போல. அண்ணாமலை வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அண்ணாமலையால தான் போன தடவை உங்களுக்கு பிரச்சனை நிறைய வந்துச்சு. சோ அதையெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அங்க ஒரு கோரிக்கையா வைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு காலையில அண்ணாமலை வந்து டெல்லிக்கு கிளம்பி போறாப்ல அமித்ஷாவை பாக்குறதுக்கு. ம். அப்போ தொடர்ச்சியாக இதெல்லாம் எதை சுட்டிக்காட்டுகிறது அப்படின்னு சொன்னா ஒரு கூட்டணி சார்ந்த விஷயமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரிகிறது. அப்போ இதில் நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இது நிச்சயம் 100% கூட்டணி பற்றிய ஒன்றாகத்தான் இருக்க முடியும். நமக்கு ம். வந்து ஒரு அல்வா கொடுத்ததை போல ஒரு கண்டென்ட். உண்மைதான். அதாவது ஒருவர் நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரிஞ்சுது. இது வந்து நல்ல கூட்டணி இல்ல. ஆனா கள்ள கூட்டணின்றத ரொம்ப தெளிவா சொல்றீங்க. வரும் காலத்துல அதிமுகவோ, பிஜேபியோ மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு அவங்க குரல் கொடுக்காம, தொடர்ந்து வந்து ஒன்றிய அரசு தமிழ்நாட வஞ்சிக்கும் போது, அதற்கு நேரெதிரா நிக்கிற 2 இயக்கம்னா, அது ஒண்ணு அதிமுக, இன்னொன்னு பிஜேபி. இப்பேற்பட்ட இயக்கம் வந்து தமிழ்நாட்டுல காலூன்ற முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, வலுவான ஒரு பேர் இயக்கமா திமுகவும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு போயிட்டு இருக்காரு தன்னோட இயக்கத்தையும், மக்களையும். இந்த மாதிரியான செயல் திட்டங்கள் உள்ள இருக்கும்போது, இங்கிட்டு வந்து என்னதான் வந்து கூச்சல் குழப்பங்கள் இருந்தாலும், இத ஒண்ணும் செய்ய முடியாதுன்றது என்னோட கருத்து. மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய மிக நேரத்தை நன்றி. ஒதுக்கி எங்களோடு செலவிட்டமைக்காக. மிக்க நன்றி தோழர். மிக்க நன்றி.